வணக்கம் மகளே. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் போனால் தாவேகாவுக்கு நாங்கள் போவோம். கூடலூரில் கொதிக்கிற ஆதரவாளர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா நாமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிடலான்னு சொல்லி நீலகிரியில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவங்களோட ஆதரவாளர்கள் முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழக அரசியலில் இப்போ சூடு பிடிச்சிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட தரப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலான்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தோட அணியினரெல்லாம் அவங்களோட திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க அனைவருமே நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிடலான்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல்கள் கிடச்சிருக்கு. இந்த முடிவு நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஓபிஎஸோட தரப்பு நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவாதம் செஞ்சுருக்காங்க. ஓபிஎஸ் திமுகவோட கூட்டணி அமைச்சிச்சுன்னா தங்களோட அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க தாவேகா மாதிரியான ஒரு புதிய அணையில் இணையிறது நல்லதுன்னு சொல்லி பல பேரும் தங்களோட கருத்துக்களை தெரிவித்து வந்ததாக தெரிய வருது. இதற்கு முன்னாடி ஓபிஎஸோட அணியிலேருந்து பல பேரும் விலகி இருக்காங்க. உதாரணமாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் உள்பட 75க்கு அதிகமானோர் வேலைக்கு போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் இதுவரைக்கும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே இல்லைன்னே சொல்லலாம். சமீபத்தில் அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு திமுக கூட்டணிக்கு நெருங்கி வருவதாக தெரிய வருது. அப்போ அவர்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ் தரப்பு இப்போ அதிமுகவோட இணையிறது, திமுகவோட கூட்டணி அமைக்கிறது இல்லை தனிச்சு போட்டிடுறதுன்ற குழப்பத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஆதரவாளர்கள்கிட்ட திமுகவுக்கு போனால் தாவேகாவில் இணைவோன்ற மனநிலை தான் இப்போ உருவாகி இருக்குன்னே சொல்லலாம். இந்த தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை இது ஏற்படுத்தும்னே எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிவிப்பு ரொம்ப விரைவில் வர இருக்கிற இந்த நிலைமையில் ஓபிஎஸோட அடுத்த முடிவு என்ன எடுப்பாங்கன்றதை ரொம்ப எதிர்பார்த்து அரசியல் வட்டாரங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீலகிரியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைஞ்சாங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள், எதிர்கால அரசியல் நிலைப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைகிறது அவங்களோட ஆதரவாளர்களுக்கு பிடிக்காதது ஏங்கிறத பற்றி அரசியல் பார்வையாளர்கள்கிட்ட கேள்வி கேட்டப்ப ஓபிஎஸோட அரசியல் எதிர்கால பாதையை பற்றி தெளிவான அறிவிப்பு அளிக்காமல் இருக்கிறதும், அதிமுகவில் ஏற்படுற இந்த பிளவு, புதிய கட்சிகளோட எழுச்சி, குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இது போன்ற காரணங்களால தான் ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் தளத்தை ஆராய ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.